சூப்பர் சிங்கர் 11ல இந்த வாரம் திருவிழா சுற்றுல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சாய் வர்ஷினி அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கடந்த 3 வாரங்களாவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த சாய் வர்ஷினி இந்த வாரம் பாத்தீங்கன்னா உடல்நல குறைவால கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் தள்ளி போட்டாங்க. சால்ட் அண்ட் ஸ்வீட்டா பாடுறதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாட்டை தான் எடுத்திருந்தாங்க. பட் அதையும் பாத்தீங்கன்னா முழுமையா அவங்களால பாட முடியல. என்ன பண்றது, இது ஒரு காம்படிஷன்றதுனால மத்த கண்டஸ்டன்டோட பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக சாய் வர்ஷினிக்கு கம்மியான மார்க்ஸ் தான் கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து சாய் வர்ஷினி சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன குறும்படத்தையும் போட்டு காட்டினாங்க. சின்ன வயசுல இருந்தே விட்டமின் குறைபாடால பாதிக்கப்பட்ட சாய் வர்ஷினிக்கு உடல் உபாதைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரத்துல ஒரே இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலோ நின்னாலோ அந்த இடம் வீக்கமடைய ஆரம்பிச்சிருக்கு. இதனால ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலும் வீடுமாவே சுத்திட்டு இருந்திருக்காங்க அவங்களோட பேரண்ட்ஸ். ஒரு வாரத்துல இருக்கிற 7 நாட்கள்ல 3 நாட்கள் வீட்டிலையும் 4 நாட்கள் ஹாஸ்பிட்டலையும் வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினாலேயே சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட் சர்க்கிளும் அமையாம பாத்தீங்கன்னா தனிமையிலே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க சாய் வர்ஷினி. மியூசிக்கை மட்டுமே தன்னுடைய துணையா வச்சுட்டு இந்த சீசனுக்குள்ள உள்ள வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமான அன்பும் கிடைச்சிருக்கு. என்ன சொல்றாங்கன்னா இவங்களுக்கு வந்த நோய் பாத்தீங்கன்னா கியூர் பண்ண முடியாத ஒரு நோய், இவங்க சர்வை பண்றது கொஞ்சம் கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே வீட்ல இருக்கிறத விட இந்த செட்டில் இருக்கிறப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. இங்க இருக்கிற எல்லாருமே என்ன அன்பா பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே உருக்கமா பேசினாங்க. வெளிய இருந்து பாக்குறப்ப அவங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு நம்மளுக்கு தோணுனாலும் அவங்களோட வேதனையும் வலியும் அவங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. லைஃப்ல எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிற சில பேருக்கு சாய் வர்ஷினி பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனாவே மாறி இருக்காங்க. இவங்க சொன்னதெல்லாம் கேட்ட ஜட்ஜஸ் மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மக்களும் பாத்தீங்கன்னா கண்ணீர் மல்க இவங்களை தேட்டிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிற யாருமே இந்த விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஜட்ஜஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜான தமன் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த காம்படிஷன்ல இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி என்னோட ஸ்டுடியோ ரூம் எப்பவுமே உனக்காக ஓபன்ல இருக்கும், என்னோட ரெக்கார்டிங் ஆளுங்க கூட வந்து நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓபனாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு. மாத்திரை மருந்து உன்னை குணப்படுத்துமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பட் மியூசிக் உன்னை குணப்படுத்தும் சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்பயே வந்து கூட ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிடுறாரு. தமன் இப்படி பேசுறது பாத்தீங்கன்னா இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. இவ்வளவு நல்ல மனசு ஒருத்தருக்கு இருக்குமான்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து சூப்பர் சிங்கர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பேஜை லைக் பண்ணிருங்க.